நண்பர்களே, கலர் டெய்லரிங்லேருந்து ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸ்லீவ் கட் பண்ணும்போது ஒரிஜினல் பீஸில் ஸ்லீவ் லென்த்தை விட எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு லென்த் வந்து ஜாஸ்தியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ப்ளவுஸ் கிளாத்லேயே என்ன பண்ணணும், 3 இன்ச்சு நீளத்துக்கு அகலம் வந்து 1.5 இன்ச்சுக்கு அது மாதிரி ஒரு 10 பீஸ் 15 பீஸ் எடுத்து வச்சுட்டு ஒன் சைடு மட்டும் நம்ம சாரீ கிளாத்தை எடுத்து பைப்பிங் கொடுத்து எடுத்துக்கணும். பைப்பிங் கொடுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவில் வச்சு அட்டாச் பண்ணும்போது ஸ்லீவோட பாட்டம் இருக்குல்லையா, அதில் வந்து கீழே ஒரு 1.25 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சென்டராக வந்து வைக்கும்போது என்ன பண்ணணும், கிராஸாக வைக்கணும் ஒரு பீஸு. அதுக்கப்புறம் இன்னொரு பீஸை ஆப்போசிட் கிராஸாக வச்சு அந்த மாதிரி ஸ்லீவ் பாட்டம் வரைக்கும் கிராஸாக வச்சுட்டு கீழே இருக்கிற அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு கீழே 1.25 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம மடித்து மேலே தைச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே உள்ள பிசுருக்கு வந்து அந்த கிளாத்தை வந்து அப்படியே அந்த பிசுறு தெரியாத அளவுக்கு மேலே மடித்து மேலே ஒரு எஜ்ஜி தையல் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.